அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொர்க்கவாசல் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சித்தார்த் விஸ்வநாத். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கிறிஸ்தோ சேவியர். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்க ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டு, கருணாஸ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அண்டு சொர்க்கவாசல் திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாத பார்த்திபனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போது, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு சிறையிலும் அடைக்கிறாங்க. சிறைக்கு போனப்போ பார்த்திபனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, இந்த கொலை வழக்கிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் பார்த்து முடிச்சப்புறமா விருமாண்டி, வடசென்னை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த வெர்ஷனில் வந்து படம் இருந்துச்சு. ஸோ படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒவ்வொருடைய கேரக்டருடைய நரேஷனில் வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. அந்த நரேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்திபனா ரொம்ப சூப்பராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. செல்வராகவன், கருணாஸ் இப்படி வரக்கூடிய எல்லா நடிகர்களுமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. கதையில் ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து சிறை எப்படி இருக்கும், அந்த சிறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்படி மாற்றப்படுறாங்க, நிறைய சிறைவாசிகள் வந்து சூழ்நிலை காரணமாக அவங்க கொலையே பண்ணாலும் எந்த தப்புமே பண்ணாலும் அவங்க வந்து அந்த சிறையில் வந்து இருக்காங்க. ஒன்றும் தெரியாத ஒருத்தர் போகிறாங்க சிறையில் மாட்டிக்கிறாங்கன்னா அந்த சிறை அவங்கள எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே கருணையே இல்லாமல் நடந்துக்குது அப்படின்றத பல விஷயங்களில் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆகிற ஒரு வெர்ஷன் வருது. அதை தாண்டி வந்து படத்தில் மைனஸாக எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா சிறையில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப நாள் கழித்து, அதாவது ஒரு வடசென்னைக்கு அப்புறமா ரொம்ப ரூட்டடாக சொர்க்கவாசல் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து ஒரே ஒரு பாடல் வருது. அது அந்தளவுக்கு அந்த ரேஞ்ச் சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற படத்தில் பார்க்கும்பொழுது இருக்குது. கேமராவாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இல்லை கதை சொன்ன விதமாகட்டும், இப்படி எல்லாமும் சொர்க்கவாசல் வந்து டாப் நாச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து சொர்க்கவாசலில் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும், அப்படி இல்லைனா வெளியே இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் அதிகாரத்தை கையாளக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து ஜனநாயக முறையை பின்பற்றாமல் அந்த சிறைவாசிகள் மேலே ஒரு வன்முறையை வந்து திணிக்கிறாங்க அப்படின்றத படத்தில் இன்னும் ஓப்பனப்பாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் புலிகேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பபாய், வணக்கம்.